பார்த்தீங்களா இல்லையா? என்னோட ரொம்ப நாள் ஆசை வரணுன்ட்டு பார்த்துட்டேன். வாங்க உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கும். எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க இப்போ இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நியூஸில் நம்ம ஃபுல்லாக அந்த டிவிலேயே பார்த்துட்டு நேராக பார்க்குறப்ப இதாக இருக்கு பாரு, உனக்கு பிடிச்ச ஃபோட்டோ இதானே? எனக்கு இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி போல சொல்றியா? நாங்கள் மெரினா பீச்செல்லாம் போயிட்டு இப்போ லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து சுக்குபாய் அங்கே தான் வந்திருக்கோம். விலங்கியல் பூங்கான்னு சொல்லு. விலங்கியல் பூங்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் இதெல்லாம் ஒன்றா தான் சேர்க்க போகிறோம், தனி இல்லை. நம்ம மதியம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பூங்காவுக்கு வந்திருக்கோம், விலங்கியல் பூங்கா. கரெக்டாக நேம் வந்து என்ட்ரன்ஸில் பார்க்கல, அண்ணன் வந்து காரில் அவங்க விட்டுட்டாங்க. சரி அப்படியே சுற்றி பார்ப்போம், இங்கே நிறைய மான் நிறைய இருக்காமா, அப்படியே சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறோம். வாங்க போகலாம். இதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் போல. எனக்கு தானக்கா? இல்லை பேசுங்கக்கா, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ பேசுறதுக்கு. பேச்சிலே தெரியுது. இப்போ எங்கடா போய் இல்லைங்கக்கா, என்ன இப்படி ஒரு தூக்கம் நல்லா வருது. தூக்கம் எனக்கு நல்லா தெரியுது உன்னோட தூக்கம், ஏன்னா உனக்கு ரெஸ்டே இல்லை. தூக்கம் நல்லா வருதுங்கக்கா. ஆமாம், நாங்கள் ஒரு யூடியூப் சேனலில் பார்ப்போம், எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அந்த சேனல் பேர் கோயம்புத்தூர்காரவங்க, பேக் குமார்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வந்து நிறைய விலங்குகளை பார்க்குற மாதிரி தான் அவங்க வீடியோ வந்துச்சு. வாரத்துக்கு 2 வீடியோவா என்ன போடுறாங்க, இவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க, டெய்லி வீடியோ போட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி. பிடிக்குவாங்க அவங்க அந்த சீசன் அவங்க இவ்வளோ செலவு பண்ணி போயிருக்காங்க. நாங்கள் எங்கள் ஊரில் உள்ளதே நாங்கள் காமிக்கிற மாதிரியே. மான் இவன் அம்மா மான் போல, அப்பா மான் சகதியாக இருக்குங்கக்கா, நல்லா இருப்பாங்க. மழை பெஞ்சிருக்குல்ல, ஏன் மேலே இது கண்ட்ரி மேலே ஏன் வலை கட்டியிருக்குன்னு தெரியல. வந்துருங்க. ஓ தாண்டிடுமா? ஆமாம் தாண்டி வந்துடும்.
அது அந்த ஆமா, ஐயோ அங்க வேகமா துள்ளும். குமார் போயிருக்கிறாருல, அதுதான் என்னோட ட்ரீம் கண்ட்ரி. அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், நான் சாவறதுக்குள்ள நான் போய் ஆகணும். அதுதான். ஏன்னா கென்யா தான் வந்து அனிமல் கிங்டம். அது வந்து கடவுள் வந்து பாருங்க, மான்லாம் சூப்பராக அந்த புல்லு சாப்பிட்டு இருக்கிறத பாருங்க. அங்கே எங்க தூரமா பக்கமாக்கா? அது ஆப்பிரிக்கா இங்கே இருக்கு. இதெல்லாம் கடந்து போகணும். நான் ஒரே தடவை போயிருக்கேன், அது வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கா போயிருக்கேன். இதுக்கு பொண்ணு கென்யா போகல. இது ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, நான் வெஸ்ட் ஆப்பிரிக்கா. நான் பதங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மானை பார்க்குறேன். இங்கே பாருமா. ஆமாம், நான் எங்கே போய் மானை பார்த்தேன்? அழகா இருக்குல்ல. ஏதோ எனக்கு தெரியாது, எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு. ஏதோ எங்கனால முடியல. இல்லைக்கா, மேலேயுமே அந்த வலை கட்டியிருக்கு பாருங்களேன், இவ்வளோ ஹைட்டுக்கு அணில். ஓ ஓ, அந்த பறவை இருக்கு. பறவை அந்த இருக்கு பாரு, தோ. நீங்க உள்ள போயிட்டு வரணும். யாரு சொன்னா? சிங்கப்பூர்ல எல்லாம் உள்ள போகலாமே. ஓ, இங்க போக முடியாது, அங்க நாங்க போயிட்டு வரலாம். ஓ, வெளிநாட்டு பறவை. சரி, ஆனா உள்ள வந்துட்டுனா அதெல்லாம் ஓப்பனா இருக்குது. மேலையெல்லாம் உட்காந்துட்டு பாருங்களா, தோலை அதோ பாரு கொக்கு பறந்து. ஓ, இது வந்து இரும்பு வலைதாக்கா, மேலே வரைக்கும் போட்டிருக்கு. எதுவும் எழுதி விட மாட்டேறாங்க, இவங்க பறந்து போயிடும்னு. அங்கோ பாரு. அவளா என்ன பார்த்துட்டு இருக்கிற? பறவைகள் வீடு மாதிரி இருக்கு, உள்ளார விட்டு வீடு மாதிரி இருக்காங்க. நல்ல ஹைட்ல தான் இருக்கு. பறவைகள் பல விதமா இருக்கு உள்ளார, பெருசு சிறுசு. ஆனா எனக்கு பேரு தான் எல்லாம் தெரியல. ஆனா நிறைய பறவைகள். அதான் அதான் எவ்வளோ பேர் நினைக்குது. என்னங்க அது? அது இப்போ போன மானம் எல்லாம் சும்மா அப்படியே வரும்னு சொன்னாங்க தானே? அப்படி இல்லை, அவங்க அதுதான் சொன்னாங்க. நம்ம இப்படி பார்க்கணுங்கிறதுக்காக. இது வந்து பெருசல். பறக்கிறது ஒரு ஆளையே தூக்குற அளவுக்கு ஒரு பறவை. எவ்வளோ பெருசு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன பெலிகான் பறவை, பெலிகான். அது ஒரு அந்த அழகே 2 அடி இருக்க மாட்டாரு. வேணும்னு கேட்பானா? இதெல்லாம் ஃப்ரீயாக பறக்கும். இந்த இருக்கு பாருங்க. பாரு மண்ணுளி பாம்பு இருக்கா, அது போது பாரு. அதெல்லாம் ஒட்டுமே இருக்கு ராஜி. 4 மணி எத்தனை இருக்கு அந்த பானைக்குள்ளார? இங்க எங்க இருக்கு பாம்பு? ஆமா, ஒரு முடத்துல இருக்கு பாரு. போலாம் ராஜி. நீங்க டைம்ல வா தம்பி, வா போய் மலை பாம்பு காட்டுற வா. ஐயோ ஓ இதோ அப்படியே வீடா. உடம்பு பாருங்க பின்னாடி. இவ்வளவு கிட்ட பாம்பு கண்ணாடியில நான் பார்க்க முடியுமா? எப்படி படம் எடுக்கிறது?
மேலே தூக்கி பாரு செந்தில உண்டு ஃபோட்டோவுக்கு நல்லா போஸ் கொடுக்க பாரு. அடுத்து வருது. அது உள்ள எத்தனை இருக்கு பாரு. இது வந்து இந்தியன் ரேட் சாரப்பாம்பு. கண்ணாடி இந்த இருக்கு, இதை பார்த்தா தான் பயமா இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இந்த பாம்பு தான் கண்ணாடி விரிய இதுதான் கடிச்சது. அக்காவியா? இல்ல அது கட்டு வரீங்க. இது வந்து கண்ணாடி. அது கட்டுவரியான்னு சொன்னா. ஆனா கலர் வந்து பம்பு கலர் மாதிரி இருந்தது. அது மேல எல்லாம் அது ஆமா. இது வந்து இது பார்க்க பயமா இருக்கு. இது என்ன இது நல்ல பாம்பு. நல்ல பாம்பு இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா பாரு எங்கேயாவது இருக்கும். கட்டாயம் எங்கேயாச்சும் இருக்கும். இதுக்குள்ள என்னது இந்த அதுல இருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்பா இந்த மலை பாம்பு. இதெல்லாம் சின்னதுமா, இதெல்லாம் ரொம்ப சின்னது. இதோட பெருசெல்லாம் இருக்குது. அப்படியே படுத்துக்கும் தண்ணி. இதுலயே தான் இதோட வாழ்க்கை போயிடும். சாப்பிட்றப்ப மட்டும் இந்த இந்தியன் ராக் பைட்டன். இது வந்து பர்மீஸோட பர்மா மலைப்பாம்பு. இதை விட பெருசு இந்த இருக்கு வரவங்கள. அப்பா இந்த பாரு ஊசி போடுறதுக்கு என்ன ஊசி போடுறாங்க? எவ்வளோ பெருசு பார்த்தியாலே. ஒரு பாம்பு தான் நினைக்கிறது. போய் பாரு. என்ன பண்றது, கடவுள் அதுவும் படிச்சுதான் வச்சிருக்கிறாரு. மலைப்பாம்பு மேல அதோட சட்டை உரியுது. பரவாயில்ல வந்து அமலாவுக்கு ஒரு இது நல்லா கட்டியாச்சு. இல்லைன்னா தூங்கியிருக்கும் நேரம். தூக்கெல்லாம் கலைஞ்சிருச்சு. பாம்பை பார்த்தோன்னே பாம்பை பார்த்தோன்னா அதுவும் ஏறுது பாருங்க எப்படி. ஆனால் பூட்டி இருக்குது. அனிமேஷன் எல்லாத்துலேயும் அணில் இருக்கு. கிளிக்கா பஞ்சவர்ண கிளி. பஞ்சவர்ண கிளி சுற்றி பார்க்க இன்னும் பாதி தான் சுற்றி பார்த்துருக்கோம். நான் பாதி இருக்குது. அதுவே டயர்டாகிடுச்சு. அதனால கொஞ்சம் நேரம் உட்காருன்னு சொல்லிட்டு அக்காவை வலுக்கட்டாயமாக இழுத்து வச்சு உட்கார வச்சாச்சு. கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னு தெரில. இருக்குதுங்கக்கா வெயில். ஆமாம் வெயில் இன்னைக்கு ஜாஸ்தி தான். அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்து இப்போ திரும்ப அப்படியே நேரம் ரூம் போகிறது தானேங்க்கா. அண்ணன் தான் காலையிலேருந்து நம்மளை அக்காவோட சேர்ந்து நம்ம நிறைய கோயில் அப்புறம் சுற்றி பார்க்குற இடத்துக்குலாம் அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்க. சுற்றி பார்த்துட்டு இப்போ அக்கா இருக்கிற பிளாட்டுக்கே நம்ம வந்துட்டோம். அண்ணன் வந்து எங்களுக்கு வேறு மாதிரி தெரியாமல் நல்லா எங்களோட நல்லா மிங்கிள் ஆகி எல்லாமே நல்லா சுற்றி காமிச்சாங்க. நல்லா இருந்தது. நல்லா சேஃபாக வண்டி மெதுவாக ஓட்டிகிட்டு போயிட்டு எங்களை நல்லா சுற்றி காமிச்சு அழைச்சிட்டு வந்தாங்க. அண்ணன் ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நம்பர் சொல்லுங்கண்ணா. அவங்க பேர் சொல்லுவாங்கண்ணா. என் பேர் சாந்தகுமார். 8838494697. இது என்னோட நம்பர். நீங்கள் இங்கே உங்களுக்கு வந்துட்டு சுற்றி பார்க்கணும் எங்கேயாவது நீங்கள் வந்து ஃபேமிலியோட அந்த ஃபேமிலியோட வந்து சேஃபாக சுற்றி பார்க்கணும்னா அண்ணன் கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே ஓகே.